தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் என்று சொன்னால், சஞ்சரிக்கிறது என்று சொல்லும் போது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஆங்கிலத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம், வாக் வித் காட் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். தேவனோடு நடக்கிறது என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் காட்டுகிற வழியிலே, அவருக்கு சித்தமான பாதையிலே அவரோடு நடக்கிற அனுபவம். தேவனோடு யார் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்கள். நீங்க பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து நம்ம அறியணும் அப்படின்னா சும்மா யாரோ சொல்றதை கேட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே இவர்கள் இப்படிதான் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மனிதனோடு நாம் நடக்கும்போது, அந்த மனிதன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவன் கூட நம்ம போகும்போது ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக சொல்வார்கள், ஒருவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை விசாரித்தால் போதும், அவன் நண்பனிடத்தில் கேட்டால் போதும், அவன் யார் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நண்பர்கள் எங்கும் ஒரு இடத்துக்கு ஒற்றுமையாய் போகிறார்கள், எல்லா இடத்திற்கும் ஒன்று சேர்ந்து போகிறார்கள். ஆகவே நண்பனுக்கு இடையிலே பெற்றோருக்கு தெரியாத காரியங்கள் கூட நண்பர்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை குறித்து. ஆகவே தேவனோடு நடக்கிற அனுபவம் அதுதான். ஆண்டவரோடு நாம் நடந்தால் ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே ஆண்டவரை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். எப்படி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பின்பற்றி அவன் போகிற இடத்துக்கெல்லாம் போறானோ, நீ எங்க போனாலும் சொல்லு, நானும் வர்றேன், நீ அங்க போனா சொல்லு, இங்க போனா எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லி நாம் நண்பர்களோடு கடந்து போகிறோம். அது போல நாம் இயேசுவோடு நடக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். தேவன் காட்டுகிற பாதையில் அவரோடு கூட கடந்து போக வேண்டும். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவனை குறித்த அறிவிலே வளர்ந்து கொண்டிருப்பார்கள்.